ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது 2019 வருடம் பிப்ரவரி மாதத்து ராசி பலனை பார்க்கலாங்க. அந்த வரிசையில் இப்பொழுது துலாம் ராசி மற்றும் லக்னம் அதுக்குரிய ப்ரிடிக்ஷனை இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசி லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் அளவில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். இந்த வேலையை உடனடியாக முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் படபடப்பாக அந்த காரியத்தில் இறங்குவாங்க. இருந்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு தாமதங்களை கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடுகள் இல்லாமல் அது செய்கிறதுனால கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், தாமதம் ஆகும். ஸோ அதனால் மிக தெளிவாகவும் நிதானமாகவும் போக்க நீங்கள் கடைபிடித்து அந்த காரியத்தை செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க. சரிங்களா? அதே நேரம் உங்களுக்கு தொழில் மற்றும் வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது. அதனால் தொழில் கூட்டாளிகளிடமும் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்கிட்டையும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சீக்கிரம் அது கை கூடும் வகையில் இருக்காது. அது கொஞ்சம் மேலும் கொஞ்சம் தாமதப்படும். ஸோ அதை வெயிட் பண்ணி நீங்கள் காரியங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது உங்கள் கைக்கு கிடைப்பதற்கு. சரிங்களா? அதே போல் தந்தை மற்றும் மகனுடைய உறவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பேச்சினால் கொஞ்சம் ப்ராப்ளம் அதெல்லாம் வர மாதிரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச்சிலையும் அந்த தந்தைகிட்ட பேசுகிறது, மகன்கிட்ட அப்படி கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளத்தில் கொண்டு விடுற மாதிரி கூட இருக்குது. ஸோ அதில் நிதானம் தேவை. மற்றும் உடல்நிலையில் பார்த்திங்கன்னா கால் பாதங்களில் உங்களுக்கு சிறிது வலி தோன்றி பின்னாடி மறையக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக மருத்துவ உதவி நாடுவது மிக நன்றாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு தாயாரினால் ஒரு சின்ன ஒரு செலவு இருக்குது, விரைய செலவு. அதை நீங்கள் சுப செலவாக பண்ணிக்கலாம். மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகுது. ஏதாவது வண்டி வாங்குவீங்க, அப்படின்னா ஜுவல்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு சிலருக்கு இந்த மாதிரி யோகங்கள் சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கப் போகிறது. சரிங்களா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறு கொடுக்கும். ஸோ சற்று ஓய்வெடுத்து அதன் பின்னாடி பாடத்தை படித்து நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா உடலும் மனமும் தெளிவாக இருக்கும். உடல்நிலையும் நல்ல ஆரோக்கியங்கள் கூடும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு முயற்சியில் கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றும் எண்ணிய காரியங்களை உடனடியாக நடக்கணும்னா அதுக்கு ஏற்பட்ட வழிமுறைகளை ஆராய்ந்து செய்வதன் மூலம் வெற்றி பெறலாம். கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் வழியே கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வேலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய வழிவகைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறதுங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே சமயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற புதிய வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதையும் நீங்கள் சுலபமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய்.